குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம ஆன்மீகத்தை பற்றி பார்ப்போம். அடுத்தது கிராமர்ஸு. ஓகே, சரி. இப்போது நேற்று எல்லாம் சொன்னேன் உங்களுக்கு, நேற்று போட்டு வைக்கணும் எல்லாம் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வந்து உடை, ட்ரெஸ், ஆண்கள் சரி பெண்கள் சரி எப்படி ட்ரெஸ் போட்டுக்கணும்னா முழுமையாக இருந்தால் நல்லது. அரை குறையாக இருக்கக்கூடாது. ஆம்பளை என்ன பண்ணுறாங்க, கட் பண்ணி போட்டுக்கிட்டு அப்படியே வெளியே வராங்க. ஆம்பளைங்க சொல்கிறேன், ஆண்கள் வந்தாக்கா அது அசிங்கமாக தெரியுது. அதே மாதிரி பெண்களும் வராங்க, ஆஃப் போட்டுக்கிறாங்க, அப்படியே போட்டுன்னு அப்படியே வராங்க, பேசுகிறாங்க. அசிங்கமாக இருக்குது, அந்த இடமே ஒரு நல்லா இல்லை. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தரித்திரங்கள் தான் உண்டாக்கும். நல்லா ஃபுல் உடம்பு போட்டுனா என்ன இருக்குது, அது ஏன் ஆஃபு, என் கை இப்படி ஸ்ட்ரென்த் காட்டணுமான்னு தேவையில்லை. அது நல்லது. அதாவது கடவுளுக்கு அதெல்லாம் பிடிக்காதது, அந்த மாதிரி ஆஃப் கட்லாம் போட்டுன்னு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பேருக்கும் நான் பார்த்துருக்கேன். எங்கள் அம்மா முதற்கொண்டு எல்லோரும் முக்கால் ஷர்ட்டு போட்டுப்பாங்க, அழகாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, புடவை கட்டிப்பாங்க. அது இது அது பேர்னா சுடிதார் சொல்லுவாங்க, அதையும் போட்டிருந்தாங்க. ஆனால் உடை வந்து முழுமையாக இருக்கும், பாதி அரைகுறையாக இருக்காது. அதுதான் நான் இந்த இதில் சொல்கிறேன். எல்லாருக்கும் நல்லது. அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இதை லேடிஸ்லாம் போட்டான்னு வச்சுக்கோ, ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பாதி அப்படியே தெரியும், கை தூக்கினா போச்சு, அசிங்கமாக தெரியும். ஏன் அது நல்லா இருந்தால் நல்லது, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, அது மூலம் தெரிஞ்சுக்கணும். நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன், நன்மைக்காக சொல்கிறேன். அடுத்தது இந்த கேஸ்ட்ரிக் ட்ரபிள் சொல்லுவாங்க. அது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும், அதாவது அது பேர் என்னென்னா வாயு தொல்லை. அது 30 வயசுக்கு மேலே ஜாஸ்தியாக வரும். இந்த சாம்பார் சாதம் நிறையா சாப்பிட்டாங்கன்னா, சாம்பார் ஊற்றி சாப்பிடுவோம், அதெல்லாம் பண்ணால் கேஸ் ட்ரபிள் வரும். வரும்போது அது என்ன ஆகுனா மாற அடைக்கிற மாதிரி இருக்கும். அது சில பேர் என்ன வச்சுருவாங்க, ஐயோ நம்ம ஆர்டர் இருக்கா ஊன்னு, அதெல்லாம் கிடையாது. டாக்டர் கன்சல்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் அன்றைக்கே சொன்னேன், அது மாதிரி டாக்டர் சொன்னேன். இப்போ என்னென்ன மேட்ரு, அது மாதிரி வரும்போது இந்த ஜீரகம் இருக்கு இல்லையா, ஜீரகம் ஒரு 2 ஸ்பூனு, அது இன்னொன்று என்னது சோம்பு ஒரு 2 ஸ்பூனு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு ஆற வச்சு நல்லா கொதிக்கணும். கொதிக்க ஆற வச்சுட்டு ஒரு கிளாஸ் கம்மி இல்லாமல் நல்லா காப்பி சூடுக்கு சாப்பிடணும். சாப்பிட்டா 1/4 மணி நேரத்தில் அந்த கேஸ் ஃபுல்லாக இறங்கிடும், நல்லாயிருக்கும். அது நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு நேரம் வந்து ஒன்றும் செய்ய முடியல. அடுத்தது இங்கிலீஷ் மெடிசன் சொன்னால் அது வந்து ரேண்டாக் போடலாம். ரேண்டாக் 300 இருக்குது, அது இங்கிலீஷ் மருந்து, அதையும் போடலாம், கேஸ் இறங்கிடும். சரியா? இந்த மூட்டு வலி பற்றி நாளைக்கு சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும், ஃபுல்லாக எடுத்தாக்க நல்லா இருக்காது. இட் வில் பி போரிங். அது மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா இருக்கணும் ஆன்மீகம். ஓகேவா? அப்புறம் அதான் உடை சொல்லிட்டேன். உடை தயவுசெய்து ஃபுல் ட்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேயா? அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மீதி நாளைக்கு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. நீங்கள் லைக் பண்ணுங்கள், இதையும் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.